பிடிக்காது. மரியாதையா இந்த உயிரில கையெழுத்து போடு. நன்றி கெட்ட நாயே, என் உப்பத்திட்டு எனக்கே துரோகம் பண்றியா? முதலாளி, கொஞ்ச நாளா நாங்க சாப்பாட்டுல உப்பே சேர்த்துக்கிறது இல்ல. சொன்னா கேளு, மரியாதையா இந்த உயிரில கையெழுத்து போடுறா. அப்பா போட்டாதீங்க. என் உயிரே போனாலும் சரி, கையெழுத்து போட மாட்டேன். டார்லிங், எதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? பேசாம இவங்களை எல்லாம் தீர்த்து கட்டிட்டு உண்மையான கண்ணனை நீங்களே வாழலாம். எதுக்கு உங்களுக்கு கையெழுத்து எல்லாம்? அடி பாவி, உன்னை போய் நல்லவன் நம்பி என் மருமகளா ஏத்துக்கிட்டேன் பாரு. எனக்கு வேணும். கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாம என்னையும் புடிச்சிட்டு வந்துட்டீங்களே. டேய் புலம்பாதீங்கடா. சாகறதுக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்துட்டு சாகணும்டா. அறிவு கட்ட முண்டோம். நாங்க செத்துட்டா நீ போலீஸ்ல மாட்டிக்கோடா. போலீஸ்ல மாட்டிக்கிறது, ஜெயிலுக்கு போறது இதெல்லாம் எனக்கு ஒண்ணு புதுசு இல்ல. நாங்க வாழணும்னா செத்துதான் ஆகணும். டார்லிங், அந்த துப்பாக்கி என்கிட்ட கொடுங்க. அப்பனை அனுப்புறதுக்கு முன்னால மகனை நான் மயானத்துக்கு அனுப்புறேன். ஓகே, பொண்ணு கையால் அந்த புனிதமான காரியம் நடக்கும். யாராவது கிட்ட வந்தீங்கன்னா இவனை உயிரோட பார்க்க முடியாது. அப்படியே நில்லுங்கடா. ஏய், அவுத்து விடுங்கடா. அப்புறம் என்ன போச்சு மூதேவி? சரியா சொல்லணுமா? அவர்தான் சொல்லணுமா? இரியா கண்ணா, மகனே கண்ணா. என்னடா முழிக்கிற? நீ வீட்டுக்கு வந்தப்போ நீதான் உண்மையான கண்ணன்னு நான் நம்பினேன். ஆனா ஒரு நாள் நம்ம 2 பேரும் கார்ல வெளியே போகும்போது ஒரு ஆக்சிடென்ட பார்த்தமே, ஞாபகம் இருக்கா? ரத்தத்தை கண்டாலே என் மகன் மயங்கி விழுவான். நீ ரத்த வெள்ளத்தை பார்த்தே சும்மா இருந்தியடா. உன்னை அறியாமலே நீ செஞ்ச தப்பு உனக்கே யமனாயிருச்சு பாத்தியா? எனக்கு நீ டூப்ளிகேட்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணேன். அவங்கதான் இந்த பொண்ணை அனுப்பிச்சாங்க. ஆமா, இவங்களத்தான். இவங்க ஒரு சிஐடி. உண்மையிலேயே நீ மடைய. நடிக்க வந்தவளுக்கு கண்ணனை பத்தி எப்படி தெரியும்? கொஞ்சமாவது யோசிச்சியா? அப்பவே உன்னை பிடிச்சிருந்தா என் பையனுக்கு ஆபத்து வந்துருமேன்னு சரியான நேரத்துக்காக காத்திருந்தேன். மட்டையா நட.
மேனேஜர் 3 போலீஸ் நம்மள மாதிரியே இருக்கானுங்க. மறுபடியும் புது குழப்பம் ஆரம்பிச்சாச்சா? முதலாளி நீங்க மன பிராந்தியில இருக்கிறீங்க. பிராந்தியா? கண்ணை தேய்ச்சி நல்லா பாருங்க. உங்க கண்ணுங்க. ஆமா, 3 பேரும் வேற ஆளுங்க. வெறும் பிராந்தி தான். இன்ஸ்பெக்டர் அரசிப்